அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இந்த அற்புதமான நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மதிப்பு மிகுந்த ஒருங்கிணைத்து பெருமுனை பிரச்சார கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதுமே நடத்தி கொண்டிருக்கின்றோம். நேற்று சாயங்காலம் வரைக்கும் 10,300 இடத்துல திருமுனை பிரச்சார கூட்டங்கள் நாம் நடத்தி இருக்கின்றோம். எல்லா இடத்திலும் கூட நம்முடைய மதிப்பு மிகுந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் பெருமக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஒரு பெரிய மாநாடு எவ்வளவு பெரிய மாநாடாக இருந்தாலும் கூட எல்லா மக்களும் அந்த மாநாட்டுக்கு வர முடியாதுங்க. ஆனா ஒரு திருமுறை பிரச்சார கூட்டமாக இருக்கும்போது இந்த கடைக்காரன் கடையில் இருந்து வெளியே வந்து எட்டி பார்ப்பாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்பாங்க. அந்த பகுதியில் கூடிய பொதுமக்கள் கூட வேறு வேறு வேலையில் இருந்தாலும் கூட என்ன பேசுறாங்கன்னு கேட்பாங்க. அதனால ஒரு அரசியல் கட்சியினுடைய குறிக்கோளை இதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் மிக வேகமாக நம்முடைய பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திடலாம். ஏன்னா அவங்க தான் முடிவு செய்யறாங்க எந்த ஆட்சி இருக்க வேண்டும், எந்த ஆட்சி செல்ல வேண்டும் என்று. பெரும்பாலும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அந்தந்த கட்சிக்கே தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் சாதாரண பொதுமக்கள் மட்டும்தான் முடிவு செய்து ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த பொதுமக்களுடைய கையில் இருக்கு. ஆனால் அற்புதமான இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர் பெருமக்கள், தலைவர் பெருமக்கள், பொதுமக்கள் எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, மேடையின் மீது நம்முடைய மரியாதைக்குரிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றார்கள். கவுண்டம்பாளையம் தொகுதியினுடைய ஒரு அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர், தொடர்ந்து மக்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர், மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் PRG அருண்குமார் அவர்கள் நம்மோடு வந்திருக்கின்றார்கள். இந்த மண்ணினுடைய மைந்தன், அவருக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொருவர் அற்புதமான ஒரு பண்பாளர், பேச்சில் கூட ரொம்ப ஒரு கண்ணியமாக ரொம்ப ஒரு அற்புதமாக பேசக்கூடிய ஒரு மனிதர். இந்த ரோட்டை தாண்டோன்னு அந்த பக்கம் சிங்கை சட்டமன்ற தொகுதி அதனுடைய சட்டமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் KR ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களோடு வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் சாமி என்கின்ற குமாரசாமி அண்ணா வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய பின்னாடி ராஜு அண்ணன் இந்த இருக்கையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை தலைவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய அற்புதமான தலைவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் ரமேஷ் அவர்கள், மாநிலத்தினுடைய செயலாளர், இதற்கு முன்பு மாவட்ட தலைவராக இருந்து நமக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுத்த அண்ணன் நந்தகுமார் அவர்கள், இதற்கு முன்பு மாவட்ட தலைவராக இருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்கம் ஊக்கம் கொடுத்த அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இன்னும் ஒரு 50 நாட்கள்ல நாம் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். எத்தனையோ தேர்தலை சந்தித்திருக்கின்றோம். ஆனால் இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேர்தல். காரணம், ஒரு 4.5 ஆண்டுகள்ல தமிழகம் எப்போது இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இதற்கு முன்பு 2006 11 வரை நடந்த பொழுது எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு இருண்ட ஆட்சி என்று நாம் சொன்னோமோ, இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் எல்லாம் முடிவு செய்து மரியாதைக்குரிய அம்மா புரட்சி தலைவி அவர்கள் தலைமையில் தமிழகத்தினுடைய சரித்திரமாக ஒரு முறை அல்ல 2 முறை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடிய திமுக வேண்டாம் என்று 2011 21 வரை ஆட்சி கட்டல் அமர்த்தியிருந்தார். இன்னைக்கு அதை விட ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடக்குது. 2006 11 வரை அவர்கள் செய்த கொடுமைக்காக 10 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க என்பதை போல இந்த 4.5 ஆண்டுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 10 மாதம். நிச்சயமாக நமக்கு வேண்டாம் என்று எல்லோரும் முடிவெடுத்து எப்ப தேர்தல் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தலாக இது நடந்திருக்கிறது. நான் காரணம் சொல்றேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி கருணாநிதி காமராஜர் ஐயா குமரியில போட்டியிட்டு காங்கிரசினுடைய ஒரு தலைவராக இருந்து வெளியே வந்து கட்சி உடைந்த பிறகு கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப கலைஞர் கருணாநிதியை சொன்னாங்க, நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி வரைக்கும் தான் அரசியல். குமரிக்குள்ள போனாவே தொந்தரவு பிடிச்ச மக்கள், அவங்க எல்லாம் தொல்லை பிடிச்ச மக்கள். அதனால குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார்கள். காரணம் கருணாநிதி காமராஜர் ஐயாவுக்காக. இன்னைக்கு அதே கருணாநிதி ஐயாவுடைய பேரன் திரு தயாநிதி மாறன் அவர்கள்
ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மக்களை பத்தி சொல்றாரு. ஒரு மேடையில் எல்லாரும் இருக்கிறாங்க. சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாரும் மேடையின் மீது இருக்கிறார். தயாநிதி மாறன் சொல்றாரு, கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள பார்க்கணும். அவங்களை கெடுக்க மாட்டாங்க, ஆனா பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கோயம்புத்தூர் மக்கள் கெடுத்துருவாங்க. அப்படி எப்படி ஒரு காலத்துல குமரி எங்கள் தொல்லை என்று சொல்லி கன்னியாகுமரி இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில வந்ததே கிடையாது. எப்பாச்சும் ஒரு எம்எல்ஏ இங்க வருவாங்க. கோயம்புத்தூர் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது கூட கோயம்புத்தூர் பகுதியினுடைய மக்கள் ஒரே குரலாக நாங்கள் எந்த காரணத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொன்னதற்காக நமக்கு கிடைச்ச முதல் பனிஷ்மெண்ட்டுங்க. புதிதாக ஆட்சி வந்த பிறகு அந்த நேரத்தில் கொரோனா கோவிட் இருந்தது, பெரும் தொற்று. தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திற்கும் கோவிட் மருந்து மத்திய அரசு கொடுப்பதை பிரித்து கொடுக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கோயம்புத்தூர் மக்களுக்கு கோவிட் மருந்து குறைவாக கொடுத்தார். இங்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை பேசினாங்க, சட்டமன்றத்தில் போராட்டம் நடத்தினாங்க. அதன் பிறகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சுத்தி பார்க்கறதுக்காக வந்தார். ஏன்னா ஆட்சிக்கு வந்தவுடன் கோயம்புத்தூர் மக்களுக்கு இவர்கள் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா, எங்களுக்கு ஓட்டு போடல, உங்களுக்கு கோவிட் மருந்து குறைவாக கொடுப்போம் என்று பிரச்சனை செய்த பிறகு மருந்து அதிகரித்தது. அதை இன்னைக்கு கலைஞருடைய பேரன் திரு தயாநிதி மாறன் சொல்லுகின்றார், கோயம்புத்தூர் மக்கள் அவங்க குசும்புக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க எல்லாம் போய் கெடுத்துட்டு வந்துருவாங்க. கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற கனவை கெடுக்கக்கூடிய மக்கள் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அருமை சொந்தங்கள், எதற்காக நீ சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் என்றால், கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறனாலையும் தேர்தல் நேரத்தில் சில விஷயத்தை மறந்து விடுகிறார்கள் என்பதற்காக ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. ஏன்னா நல்லவர்கள் எப்பொழுதுமே ஒரு கண்ணத்தில் அறையும் பொழுது இன்னொரு கண்ணத்தையும் காட்டிட்டு போவாங்க. ஆனா இந்த முறையும் கூட நம்முடைய கோயம்புத்தூர் பகுதியில தமிழ்நாடு முழுவதும் ஒரே எண்ணத்தில் இருக்கிறாங்க. நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் பகுதியில் எல்லா தொகுதியிலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு எண்ணத்தையும் கூட உங்கள் மனதில் வைக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. தொழில் இங்கே வளம் பெற வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஸ்பின்னிங் மில் மட்டும் பாருங்க, கடந்த 3 ஆண்டுகளில் 325 ஸ்பின்னிங் மில் இந்த பகுதியில் மூடி இருக்கிறாங்க. இந்து பத்திரிகை நேற்று தான் அதை காலையில பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. 325 ஸ்பின்னிங் மில் ஏன் மூடுறாங்கன்னு கேட்டாங்கன்னா, ஒரு யூனிட் கரண்ட் 9 ரூபாய் 25 பைசா. யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு நகரம். 9 ரூபாய் 25 பைசாக நீங்க ஒரு யூனிட் கரண்ட் வாங்கி எப்படி ஒரு மனிதன் ஒரு தொழில் நடத்த முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. எதுக்குங்க ஐயா இவ்வளவு அதிகமா நீங்க கரண்ட் கொடுக்குறீங்க, ரேட் கொடுக்குறீங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்தவரை டான்ஜென்கோ மத்திய மாநில அரசினுடைய ஒரு அமைப்பு கரண்ட உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்க வேண்டிய டான்ஜென்கோ அது இன்னைக்கு 1,73,000 கோடி கடன்ல இருக்கு. 1,73,000 கோடி கடன். கடன்ல இருக்கக்கூடிய நிறுவனம் அங்கிருந்து வேலை பார்க்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே அவர்களுக்கு சரியா இருக்கு. இந்தியாவில் எந்த ஒரு மின்னணு நிறுவனமும் கூட உற்பத்தி செய்து கரண்ட் உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டிய நிறுவனம் 1,73,000 கோடி கடன். கோயம்புத்தூர் போன்ற தொழில் வளம் இருக்கக்கூடிய பகுதிக்கு நாயப்படி பார்த்தா கரண்ட் விலையை குறைச்சு கொடுத்து தொழிற்சாலையை பெருக்கி இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கணும். எதுவுமே செய்யல. அதனால நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மன்னித்து போகக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021க்கு பிறகு நெட் பவர் ஜெனரேஷன் மொத்தமா புதிதாக கரண்ட் அடிஷன் என்ன பண்ணிருக்கிறாங்க? 0. புதிதாக எத்தனை மாவட்டங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள்? 0. புதிதாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஆண்டுகள் அரசு சும்மா படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட 4 விஷயத்தை பண்ணிருக்கலாம். படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட. ஆனா எதுவும் கூட செய்ய மாட்டேன், செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு ஆட்சி இன்னைக்கு 5 ஆண்டுகளை கழிக்க போறாங்க. ஏன்? முதலமைச்சர் அவர்கள் நாளை மறுநாள் கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. வந்தவுடன் முதல்ல சொல்றது நாங்க ஜிடி நாயுடு பாலத்தை கட்டணும். ஆனா மரியாதைக்குரிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி முடியும் தருவாயில அடிக்கல் நாட்டப்பட்ட பாலம் இது. அந்த காலத்தினுடைய கட்டாயம் ஆட்சிக்கு திரும்ப வர முடியாத காரணத்தில் திரும்பவங்க 4 ஆண்டு கழித்து முடித்து இன்னைக்கு பாலத்தை கட்டி இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய மிக நல்ல பெயராக ஜிடி நாயுடு ஐயா பேரை வச்சது மட்டும்தான் ஒழுக்கமா பண்ணிருக்கிறாங்க. வேற எதுவுமே இவர்கள் சரியாக செய்யல. ஆனால் எதை காட்டி இவர்கள் தம்பட்டம் அடித்தாலும் கூட இவர்கள் ஆட்சியில் அது உருவானது கிடையாது. இதற்கு முந்தைய ஆட்சியில
அது வாட்டுக்கு மெதுவா நத்தை வேகத்தில் 5 ஆண்டுகள் வந்திருந்தாலும் கூட ஒரு பாலம் வந்திருக்கும். அதனால இது எல்லாம் நம்ம நல்லா யோசிச்சு வச்சுக்கணுங்க. அது தெருமுனை கூட்டமாக இருந்தாலும் கூட அடித்தட்டு மக்களை எல்லாம் பாதிக்கக்கூடிய அரசாக இது மாறி இருக்கிறது. ஏன் இவ்வளவு பேசுறாங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, நீங்க பாருங்க இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் மக்கள் நாளைக்கு முதலமைச்சர் நாளானைக்கு மெட்ரோ ரயில் பார். இதை பற்றி ஒரு 5-6 நிமிடம் உங்களிடம் பேச வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்த பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு கொடிசியா நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நானும் கூட நின்றுட்டு இருந்தேன், பிரதமர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தாங்க. அந்த கடிதத்தில் என்ன கேட்டாங்கன்னா, ஐயா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் கடிதம் கொடுத்தார். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாமளும் பிரதமர் கடிதம் கொடுத்தோம், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்று. எதற்கு வேண்டும்? இன்னைக்கே பாருங்க, நாம் என்னதான் கூட்டம் போட்டு ஓரத்தில் இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று நாம் எவ்வளவோ நினைச்சிருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு எங்கேயோ தொந்தரவாகுது. இன்னைக்கு சிட்டிக்குள்ள எங்கேயுமே போக முடியாது. இன்னைக்கு இந்தியாவில் கோயம்புத்தூர் போன்ற ஒரு மிக முக்கிய நகரத்திற்கு ஒரு மெட்ரோ வேண்டும். ஆனா இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த மெட்ரோ திட்டமாக இருந்தாலும் கூட அது கடன் வாங்கி செயல்படுத்தக்கூடிய திட்டம் தான் எல்லா மெட்ரோ திட்டமும் கூட. உதாரணத்துக்கு சென்னை மெட்ரோ எடுத்துங்க. சென்னை மெட்ரோ phase 2, சென்னை மெட்ரோ 2வது பாகம் என்பது கிட்டத்தட்ட 155 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய மெட்ரோ. 63,246 கோடி ரூபாய் தேவைப்படுது. 63,000 கோடி அந்த மெட்ரோக்கு வேணும். அந்த 63,000 கோடியில கடன் மட்டுமே 33,000 கோடி மத்திய அரசு கடன் வாங்கி கொடுக்கிறாங்க. அந்த மெட்ரோ ஓடும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல 30 ஆண்டுகள்ல அந்த கடனை கட்டணும், வட்டியை கட்டணும், அசலை கட்டணும், 33,000 கோடியும் கட்டி முடிச்சிடணும். அதன் பிறகு மத்திய அரசு தன்னுடைய பங்காக 10,000 கோடி ரூபாய் கொடுக்கிறாங்க, முதலீடாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தமாக சென்னை மெட்ரோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 63,246 கோடியில மத்திய அரசு மட்டுமே 43,000 கோடி கொடுக்கிறாங்க. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இது மாநிலத்தினுடைய ப்ராஜெக்ட் என்று சொல்லி பணமே வேண்டான்னு இவங்களே டிமிக்கி கொடுத்தாங்க. அதன் பிறகு பிரதமர் பார்த்தாங்க, இவங்களும் செய்ய மாட்டாங்க, நம்மளை செய்ய விட மாட்டாங்க என்று பிரதமர் அவர்கள் அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட் அவரே டிக்ளேர் பண்ணி 10,000 கோடி ரூபாய் அந்த ப்ராஜெக்டுக்கான மூலதனத்தை கொடுத்து 33,000 கோடி கடன் தொகையும் மத்திய அரசு கேரண்டி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர் மெட்ரோக்கு வாங்க. கோயம்புத்தூர் மெட்ரோவை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மெட்ரோ 34 கிலோமீட்டர் 34 கிலோமீட்டர். இன்னைக்கு கோயம்புத்தூர் மெட்ரோ வரணும், ஹோப்ஸ் காலேஜ் வரணும், உக்கட ஜங்ஷன் வரணுங்க, ராமகிருஷ்ணா மில்ஸ் வரணும், முழுமையாக 34 கிலோமீட்டர். இந்த 34 கிலோமீட்டருக்கும் இதே போல இதுக்கு ஒரு காஸ்ட் போடுவோம். கிட்டத்தட்ட 70% கடன் வாங்கித்தான் அந்த மெட்ரோ நாம் பண்ண போறோம். உலக வங்கி கொடுப்பாங்க, ஜப்பான் வங்கி கொடுப்பாங்க. நீங்கள் நானும் அந்த மெட்ரோல போகும் பொழுது நாம கற்ற பணத்தை வச்சுதான் அந்த கடனை அடைப்பணும். இந்தியா முழுவதும் இதுதான். இன்னைக்கு மத்திய அரசுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்புறாங்க. மத்திய அரசு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை படிச்சுட்டு திரும்ப மாநில அரசு கேட்கிறாங்க, இந்த மாதிரி திட்டத்தோடு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தாங்க மாட்டார்கள். இவ்வளவு ஃபால்ட்டியா தவறான ஒரு மெட்ரோ ரிப்போர்ட்டை நீங்க தயார் பண்ணிருக்கிறீங்க. நான் படிக்கிறத மட்டும் நீங்க கேளுங்க, தப்பு யாரு மேலே நீங்களே முடிவு செய்யுங்க. மத்திய அரசு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள், நீங்க ரிப்போர்ட்டை கொடுத்தீங்க, ஆனா ரிப்போர்ட் சரியா இல்லாம தப்பா நீங்க பண்ணுனீங்கன்னா ஒரு ஆண்டும் கூட இந்த மெட்ரோல யாரு பயணம் பண்றாங்களோ குறைந்தபட்சம் 20% அவங்களுடைய பயண செலவை உயர்த்திக்கிட்டே போகும். அப்ப அவங்களே 2 வருஷம் கழிச்சு எனக்கு மெட்ரோ வேண்டாம், நான் 2 வீலர்லயே போய்க்கிறேன், மெட்ரோ கொடுக்கிற காசு. இன்னைக்கு பெங்களூர்ல அதே பிரச்சனைங்க. தவறாக பெங்களூர்ல phase 2 மெட்ரோ வந்த காரணத்திற்காக இன்னைக்கு பெங்களூர்ல பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல 700% மெட்ரோவுடைய பயண விலை உயர்ந்திருக்கிறது. ஏன்னா அதே நேரத்தில் ஆட்டோ இருக்கு, ஆட்டோ நல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிரச்சனை வரக்கூடாது. கவர்மெண்ட் பஸ் போகுது, அதே நேரத்தில் மெட்ரோ இருக்கு. மத்திய அரசு என்ன சொன்னாங்க, இதை கொஞ்சம் மாத்தி எங்களுக்கு திரும்ப அனுப்புங்க. 20 லட்சம், அதாவது 2 மில்லியன் 20 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஊருக்கு நாங்க மெட்ரோ கொடுக்கிறோம். இது 2017 போடப்பட்ட ஒரு பாலிசி. ஆனா கோயம்புத்தூர்ல நீங்க 15 லட்சம் தான் இருக்கிறாங்கன்னு கொடுத்திருக்கீங்க. எப்படி கோயம்புத்தூர் மக்களுக்கு மெட்ரோ வரும்? அப்பதான் நமக்கே ஆச்சரியம், எப்படி கோயம்புத்தூர்ல 15 லட்சம் இருக்கிறாங்க? கோயம்புத்தூர் முனிசிபல் ஏரியாக்குள்ள மட்டுமே, கார்பரேஷன் ஏரியாக்குள்ள மட்டுமே 22 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க 2011 எடுத்த சென்சஸ் டேட்டா தவறாக 2024 கொடுக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 13 ஆண்டுகள் கழித்து தவறான ஒரு பதிவை கொடுக்கிறாங்க. 15 லட்சம் பேர் கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. மத்திய அரசு கேட்கிறாங்க, இதை ஏத்துக்க மாட்டோம், 20 லட்சம் பேருக்கு மேலேங்கிற டேட்டாவை கொடுங்க. கரண்ட் பில் இருக்கு,
மக்கள் சொத்து வரி கட்டுறாங்க, மக்கள் தண்ணீர் வரி கட்டுறாங்க. அதையெல்லாம் கணக்கு போட்டு 20 லட்சம் பேருக்கு இருக்கிற டேட்டாவை கொடுங்க. இதுவரை கொடுக்கவில்லை. இரண்டாவது, மத்திய அரசு கேட்டிருக்கிறாங்க 34 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மெட்ரோக்கு நீங்க 6 லட்சம் பேர் போவாங்கன்னு சொல்றீங்க. 6 லட்சம் பேருக்கு இந்த ஃபீஸ் வைக்கலாம். சென்னையில 55 கிலோமீட்டர் போற பேஸ் 1 மெட்ரோ டெய்லி 4 லட்சம் பேர் போறாங்க. 55 கிலோமீட்டர் மெட்ரோல டெய்லி 4 லட்சம் பேர் போகும்போது 34 கிலோமீட்டர் மெட்ரோல எப்படி 6 லட்சம் பேர் போவாங்க? சரியா கணக்கு போட்டு கொடுங்க. இல்லாட்டி மெட்ரோல ஏற சாதாரண பொதுமக்கள் தலையின் மீது இந்த ரேட்டை ஏத்திடுவாங்க. 100 ரூபாய் 130 ரூபாய் கொடுத்தீங்கிறது கூட போக முடியுங்களா? அதுக்கு ரேபிடோ கூட்டம் 30 ரூபாய் கொண்டு விட்டுருவான். ஆனா மத்திய அரசு கேட்டது திரும்ப கொடுத்து இதை மறுபடியும் சரி பண்ணி ரூட்டை ரீஅலைன் பண்ணி ரைட் ஆஃப் வே மெட்ரோல இருந்து கீழே வரும் பொழுது 22 மீட்டர் வித்து இருக்கணும், நீங்க 18 மீட்டர் வித்து போட்டிருக்கீங்க. இது எதையுமே பொது மேடையில பேச மாட்டாங்க. பொது மேடையில முதலமைச்சர் வந்து ஒன்னே ஒன்னு பேசுவாரு, கோயம்புத்தூர் மக்களை வஞ்சித்து விட்டார்கள். மோடி அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல மெட்ரோ வேண்டாம். இந்தியாவில சின்ன சின்ன ஊரெல்லாம் மெட்ரோ வாங்கும் பொழுது எப்படிங்க கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்காம இருப்போம்? அதனால்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் பதவி ஏற்கும் பொழுது இது உறுதியாக கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் தமிழகத்தில் மெட்ரோ வந்தே தீரும். அதுக்கு தான் இவ்வளவு சொல்றாங்க. இதை யாருனாலையும் தடுக்க முடியாது. இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் சரி பண்ணி சரியான முறையில கொடுத்து இந்த மெட்ரோல ஏறவங்க தலையில சுமையை ஏத்தாம அவங்க சரியா போற மாதிரி திட்டத்தை போட வேண்டும் என்று மட்டும்தான் மத்திய அரசு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களை, இது மட்டும் இத்தனை பொய்ய பேசலாம். அதற்கு நமக்கு ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டம் தேவைப்படுகிறது. இதுல உங்களிடம் பேசும் பொழுது கேட்கிறவங்க நீங்க 4 பேருக்கு சொல்லுவீங்க, இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே நமக்கு போதும், வேற எதுவுமே வேண்டாம். இவங்க வந்தா மட்டும்தான் செய்வாங்க. அவர்களால் நிச்சயமாக சத்தியமாக இதை செய்வதற்கு வாய்ப்பு கூட கிடையாது. இன்னைக்கு இத்தனை பொதுமக்கள் ஆட்டோ டிரைவர் 2வது இருக்கையில் இருக்கிறார். நம்மை பொறுத்தவரை ஆட்டோவும் வாழணும். நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பாரத் டாக்ஸி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எத்தனையோ பிரைவேட் கம்பெனி இருக்கு. அங்க தம்பி ஒருத்தர் நின்று இருக்காரு, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பணிபுரியறவங்க. அவங்க எல்லாம் நம்ம உடனே ஆர்டர் பண்ணா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பொருள் மத்தியானம் 12 மணிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அவர்களுக்கு சம்பளம் என்னன்னு கேளுங்க. சம்பளம் எவ்வளவு இருக்கும்? இன்சென்டிவ் எவ்வளவு இருக்கும்? இந்த பொல்யூஷன்ல வண்டி எடுத்துட்டு இங்கேயும் எங்கேயும் போறாங்க. எத்தனை காலத்திற்கு அவங்களுடைய உடம்பு தாங்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. சின்ன வயசு பசங்க. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்தியாவில் யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்களோ நீங்களே முதலாளிகளாக ஒரு நிறுவனத்தை மத்திய அரசு ஆரம்பித்து கொடுக்கிறது. அது பேர் பாரத் டாக்ஸி. யாரெல்லாம் டாக்ஸி நடத்துறீங்களோ உங்களுக்கு மத்திய அரசு நரேந்திர மோடி அவருடைய அரசு உங்களோடு இணைந்து அதுல உங்களை பங்குதாரராக போட்டு நீங்க ஒரு டாக்ஸி கம்பெனி ஆரம்பிச்சு நீங்க நடத்துங்க. அதுல உங்களுக்கு சம்பளமும் வரும். வரக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளவு வருமானம் உங்களுக்கு லாபம் வருதோ ஆண்டினுடைய கடைசியில அது உங்களுக்கு இன்சென்டிவாக வந்து வேணும். எல்லா இடத்திலும் கூட நாம் இப்படி யோசிக்கிறோம். ஒரு மெட்ரோ வரணும், அதுலயும் மக்கள் போகணும். டாக்ஸி இருக்கணும், அதுலயும் மக்கள் போகணும். ஆட்டோ இருக்கணும், அதுலயும் மக்கள் போகணும். நாம் யாருக்கும் எதிரி கிடையாது. எல்லோரும் ஒரே இடத்துல மெட்ரோ போகட்டும், மெட்ரோ போறவங்க போகும். அதற்காக மட்டும்தான் இந்த திட்டத்தை மாற்றி கொடுங்க. இது மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலை வைத்திருக்கின்றோம். இதுவரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் இந்த மேடையில நம்ம எல்லாம் பேசுற வரைக்கும் மாநில அரசு இந்த புதிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சரி பண்ணி நாங்க கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு இதுவரை முதலமைச்சர் அவர்கள் வாய் திறந்து இதுவரை சொல்லுங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் உண்மையா இருப்பாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க 2021 மே 6ஆம் தேதி. நாம எல்லாம் வாக்கு எண்ணி பார்த்தோம். அதன் பிறகு இவர்கள் வாங்கிய கடன் மட்டும் இன்னைக்கு நம்முடைய கூட்டணியினுடைய மிக முக்கிய கட்சியாக முதன்மை கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி ஸ்டாலின் ஐயா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க கஜானாவே காலி பண்ணிட்டாங்க. அதிமுக 4 வருஷம் கஷ்டப்பட்டு 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 எங்களால முடியல, மறுபடியும் எங்களுக்கு 5 வருஷம் கொடுங்க. எந்த கஜானாவை எந்த அதிமுக எப்ப காலி பண்ணாங்க? 2021 ஆட்சியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெளியே வந்த பொழுது தமிழகத்தினுடைய கடன் 4,62,000 கோடி. 4,62,000 கோடி இந்திய அளவில் அது ஏற்றுக்கொள்ளத்தக்க கூடிய ஒரு கடன். எல்லா மாநிலத்திலும் கூட சராசரியா வளர்ச்சிக்காக கடன் வாங்கி இருந்தார். ஆனா இன்னைக்கு வேண்டும் என்று அதிமுகவின் மீது பழியை போட்டு போட்டு வண்டியை ஓட்டக்கூடிய திமுக
இவங்க ஆட்சியில் இன்னைக்கு 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. 1947 சுதந்திரம், 1950 52 தேர்தல், 52 தொடர்ச்சியா ஆட்சி, அப்பிருந்து 2021 வரைக்கும் 4,62,000 கோடி கடன், 2021 26 வரைக்கும் 6 லட்சம் கோடி கடன். என்னங்க நாயது? 10,62,000 கோடி இன்னைக்கு கடன். இன்னைக்கு தேதியில இன்னைக்கு இங்க எல்லாம் சாதாரண பொதுமக்கள் இருக்கிறீங்க. சாதாரண பொதுமக்கள் நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு இந்த கடன் யாரு தலையின் மீது? இது ஸ்டாலின் ஒரு தலையின் மீதா? கிடையவே கிடையாது. சபரீஷனுடைய தலையின் மீதா? கிடையவே கிடையாது. உதயநிதி ஸ்டாலினுடைய தலையின் மீதா? கிடையவே கிடையாது. இல்ல கனிமொழி அம்மா தான் இந்த கடனை வந்து கட்ட போறாங்களா? கிடையாது. இது நம்மை போன்ற பொதுமக்களின் மீது. ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் இருந்த கடன் இன்னைக்கு 4,82,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. 2,10,000 ரூபாய் கடன் எங்கீங்க? 5 ஆண்டுகள்ல புதிதாக 2,72,000 ரூபாய் கடனை ஏற்றிட்டு 4,82,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடனை வைத்துட்டு அப்ப என்ன ஆகுங்க? ஏழை மக்கள் ஏழையாத்தான் இருப்பாங்க. எப்படி அவங்க பணக்காரரா மாறுவாங்க? ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,82,000 ரூபாய் கடனை ஏற்றிவிட்டு எப்படி ஏழை மக்கள் மேல முன்னேறுவாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி. வெறும் 3% மட்டும்தான் வளர்ச்சி. வெறும் 3%. முதலமைச்சர் அவர்களோ விவசாயத்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களோ எம்ஆர்கே அவங்க சொல்லட்டும், 3% வளர்ச்சிங்க. குஜராத்தில் மோடி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 10% ஒரு ஆண்டும் வளர்ச்சியை காட்டினார். ஒரு ஆண்டும் 10%. சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேசத்தில் கடந்த 13 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பொழுது 14%, ஒரு ஆண்டும் 14% விவசாயத்துக்கு வளர்ச்சி காட்டார். 3%. 2021 22 3%, 22 23 3%, வேற 3%. விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, ஏழை மக்களுக்கு எதிரான ஆட்சி, தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு எதிரான ஆட்சி, மிடில் கிளாஸ் மாத வருமானத்தில் வாழக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு எதிரான ஆட்சி, மிக குறிப்பாக பெண்களுக்கு எதிரான ஆட்சி. எந்த அளவுக்கு உங்க ஃப்ராடுனா யோசிச்சு பாருங்க. 2023 இருந்து டேட்டாவே வெளியே விடுறதில்லை. ஒரு மாநில அரசு ஒரு ஆண்டும் டேட்டா கொடுப்பாங்க. இந்த ஆண்டு பெண்களுக்கு எதிரான குற்றம் எவ்வளவு, இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் எவ்வளவு. 2022 கொடுத்தாங்க, 8 விழுக்காடு அதிகமா இருந்துச்சு. அண்ணன் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் 8 விழுக்காடு தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சுன்னு சொன்னோடனே முதலமைச்சர் யோசிச்சாரு, நான் டேட்டா கொடுத்தா தானே உங்களுக்கு தெரியும். 2023 இருந்து தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களுடைய எண்ணிக்கை மாநில அரசு வெளியே கொடுப்பது கிடையாது. நீங்க ஆர்டிஐ போட்டா அதுக்கும் பதில் கிடையாது. சுத்தி 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 வேற டேட்டா வாங்கி அதுல திரும்பி திரும்பி ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 8 விழுக்காடு ஒரு ஆண்டும் குற்றங்கள் உயர்ந்திருக்கிறது. ஆனா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லுவாரு, நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றம் முடியும் பொழுது கடைசி நாள்ல கேட்டார். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன்லாம் இருந்தாங்க. ஐயா, பெண்களுக்கு எதிராக குற்றம் உயர்ந்திருக்கிறதே உங்க ஆட்சியில். யார் சொன்னா பெண்களுக்கு எதிராக குற்றம் உயர்ந்திருக்குது? எங்கிட்ட தரவு இருக்கு. முதலமைச்சர் சொல்றாரு, எங்கிட்ட தரவு இருக்கு, நான் எடுத்து கொடுக்கிறேன், குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. ஐயா, வடிவேல் ஒரு படத்தில் நான் பார்த்தேன். வடிவேல் அண்ணன், நான் செவ்வாய்க்கிழமை சண்டை போட மாட்டேன். சரி பரவாயில்ல, புதன்கிழமை சண்டை போடுவாங்க, புதன்கிழமை போட மாட்டேன், அப்ப சனிக்கிழமையும் போட மாட்டேன். அது போன்ற முதலமைச்சர் அவர்கள் தரவே கொடுக்காம சட்டமன்றத்தையே முடிச்சிட்டு இன்னும் வெளியே வந்து பெண்களுக்கு எதிராக எங்களுடைய ஆட்சியில குற்றங்கள் குறைந்திருக்கு குறைந்திருக்கு குறைந்திருக்குன்னா இதை விட ஒரு பெரிய பொய்யை யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஒரு 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் இன்னைக்கு வந்து வடக்கு தெற்கு, ஹிந்தி தமிழ், சமஸ்கிருதம் தமிழ், இதை தவிர தமிழ்நாடு வளர்ந்திருக்கா? 4.5 வருஷமா என்ன பண்ணிருக்காங்க? இதுவரை சொன்னது கிடையாது அன்பு சொந்தங்கள். அதனாலதான் இந்த முறை எல்லோருக்கும் எதிரான ஒரு ஆட்சி, யாருக்குமே வேண்டாம் என்று நாம் முடிவு செய்திருக்கக்கூடிய ஆட்சி. எந்த காரணத்திற்கும் கூட இந்த ஆட்சி வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். அடுத்து சட்டம் ஒழுங்கு. நேற்று நம்முடைய மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் எல்லாருமே கொண்டாடும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரேடியோல பேசுறாரு. 131வது முறை, 131வது தொடர்ந்து ஒரு மாசமா ரேடியோல பேசுறார். அதுல எந்த தலைவருக்குமே ரேடியோல புகழாரம் சூட்டியது கிடையாது. முதலாக எனக்கு தெரிஞ்ச அம்மாக்கு புகழாரம் சூட்டுறார். என்ன சொல்றாருனாங்க, அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நான் குஜராத்தினுடைய முதலமைச்சர்,
ஒரு நாள் அம்மா எனக்கு தொலைபேசியில போன் பண்றாங்க, இந்த முறை பொங்கலுக்கு நீங்கள் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணுங்கிறாங்க. நான் அம்மாவுடைய இல்லத்திற்கு பொங்கல் அன்றைக்கு வந்து நான் உணவு இருந்தேன். அந்த அளவுக்கு அம்மாவிடம் மிக நெருக்கமாக இருந்த ஒரு அரசியல் தலைவன் நான். அம்மாவை மிக ஆழமா பார்த்திருக்கேன். அது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், இந்தியா முழுவதும் ஒரு முதலமைச்சர் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்தால் கடுமையா இருப்பாங்கன்னா அது அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இன்னைக்கு மறுபடியும் அதே ஆட்சியை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு. யாராவது கொஞ்சம் கோபத்துல, கொஞ்சம் மனக்கசப்புல, கொஞ்சம் மனஸ்தாபத்தில் வெளியே இருந்தவர்கள் கூட இன்னைக்கு அம்மா அவருடைய ஆட்சி வர வேண்டும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தில் எல்லோருமே இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஏன்? காலத்தினுடைய கட்டாயம். நாம யாராவது ஏதாவது பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துட்டா அது மன்னிக்க முடியாத பெரும் குற்றமாக மாறிவிடும் என்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில மிக வலிமையாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எதற்குங்க? இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் ஒரு சரித்திர பிழை நடந்துவிடக் கூடாது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக. இன்னைக்கு இந்த பெண்களுக்கு எதிரான குற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் முடியும் என்றால் மறுபடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை நீங்கள் வாக்களித்து இந்த முறை ஆட்சி கட்டல் அமர வைத்தால் மட்டும்தான் பெண்களுக்கு நைட்டு ஒரு 8 மணிக்கு ரேவதி அக்கா, மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் திரு ரேவதி அவர்கள், அவங்க சொல்றாங்க 3 நாளைக்கு முன்னாடி, நான் முதலியெல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு சென்னையில் எங்க வேணாலும் போவேன், இப்ப நடந்து போகும் பொழுது நானே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். இதை சொல்றாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விவாதம். முதலமைச்சர் வந்து இல்லை ரேவதி அவர்களே நாங்க நல்ல ஆட்சி பண்றோம்னு சொல்லுங்க, தரவுகளை கொடுங்க, ரேவதி அவர்கள் சொல்வது பொய்ன்னு சொல்லுங்க, அது அரசியல் இருக்கட்டும். அவங்க ஒரு சாமானிய மனிதராக ஒரு கருத்தை பதிவிடுறாங்க, ஒரு பெண்ணாக. அதுக்கு திமுக எல்லாம் போய் ரேவதி அவர்கள் மீது பாய்ந்து சமூக வலைதளத்தில் ஆபாசமா திட்டுறாங்க. ஏன்? அதை பார்த்து இன்னொரு பெண் வெளியே வந்து அவங்க பேசக்கூடாது என்பதற்காக மொத்த ஆபாசத்தையும் சகோதரி ரேவதி அவர்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா யாருமே பேசக்கூடாது, பேசினா பிரச்சனை. அதனாலதான் பெண்கள் நீங்க பேசாம இருக்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க. ஆனா தேர்தல் களம் வரும் பொழுது, இவிஎம் வாக்குப்பெட்டி வரும் பொழுது, அதுல நீங்க மிக நிச்சயமாக தமிழகத்தில் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் மட்டும்தான் மிக முக்கியமாக இந்த ஆட்சி மாற்றத்திற்கான அடிவேற நீங்க தான் போட போறீங்க. அதை கண்டிப்பா நீங்க செய்யணுங்க. காரணம், உங்களுடைய தனிப்பட்ட நீங்க நடந்து போகும்போது இரவு 10 மணியாக இருந்தால் அங்க பஸ்ல இறங்குறீங்க, இந்த வீட்டுக்கு நடந்து வர்றீங்க, அமைதியா வரணும். நீங்க பின்னாடி திரும்பி கூட பார்க்க கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நகரத்தின் மீதும் மாநில அரசின் மீதும் நம்பிக்கை இருந்தா நாங்கெல்லாம் சரியா வேலை பார்த்திருக்கணும். அதனால்தான் அன்பு சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த முறை சட்டம் ஒழுங்கு அதை எந்த காரணத்திற்கும் கூட மறந்து விடாதீர்கள். மறக்காம நீங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களி. நம்முடைய மேற்கு மண்டலத்துக்கு இன்னொரு பிரச்சனை. கடந்த 2 வருடத்தில் மட்டுங்க 8 மாவட்டத்தில் மேற்கு மண்டலத்தில் மட்டுமே 103 பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்கக்கூடியவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஐயா, எல்லாரும் வேலை பார்க்கணும், நமக்கு அது பிரச்சனை இல்லை. இஸ்லாமிய நண்பர்கள் வேலை பார்க்கணும், முன்னேறணும், வேகமா வரணும். இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான மனிதர்கள், நம்ம கூட இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மிக வேகமாக முன்னேறி வரணும், இந்து மக்கள் முன்னேறி வரணும், எந்த மாற்று கருத்து இல்லைங்க. நம்முடைய கோபம் என்னன்னா, சட்டத்திற்கு புறம்பாக பங்களாதேஷிலிருந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ள ஊடுருவி இங்கே வந்து கடந்த 2 வருடத்தில் மட்டும் 103 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுல யோசிச்சு பாருங்க, 4 நாளைக்கு முன்னாடி திருப்பூர்ல 8 பங்களாதேஷ்காரங்களை டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் தூக்கிட்டு போகுது. எதுக்கு அந்த 8 பேர்த்த தூக்கிட்டு போறீங்கன்னா, பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோடு நேரடி தொடர்பில் அவங்க இருக்கிறாங்க, அதனால் கைது பண்ணி டெல்லிக்கு எடுத்துட்டு போறோம். எவ்வளவு பெரிய அபாயம் மேற்கு மண்டலத்தில் இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. தொழில் நகரம், அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பகுதி, இப்பதான் ஒரு சூசைடு பாம்பு பிளாஸ்ட், ஒரு கார் வெடிச்சு இப்பதான் 2 வருஷமா வெளியே வந்திருக்கும். 98 நடந்த குண்டு வெடிப்பு கோயம்புத்தூரை 20 ஆண்டுகள் பின்னாடி போயிருக்கு. இது நடந்த பொழுதெல்லாம் யார் ஆட்சியில் இருக்காங்கன்னு பாருங்க. 98 குண்டு வெடிப்பா ஆட்சியில் திமுக காரங்க தாங்க இருப்பாங்க. 2023-24 கோயம்புத்தூர்ல சூசைடு பாம்பு பிளாஸ்ட் நடந்ததா? யார் ஆட்சியில? திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவு பங்களாதேஷ்காரங்க ஊடுருவிக்கிறாங்க. 8 பேரை 2 நாளைக்கு முன்னாடி டெல்லி போலீஸ் கைது பண்ணிட்டு போறாங்க. பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோடு நேரடி தொடர்பில் இருக்கிறாங்க. யாரு? திமுக காரங்க. அதனால் சட்டம் ஒழுங்கு மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை, கோயம்புத்தூரை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்குக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த பகுதியில சட்டம் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ,
இந்த பகுதியினுடைய மக்கள் சட்டம் ஒழுங்கு கொடுக்கணும். ஏன்னா இன்னொரு முறை இது போல ஏதாவது நடந்தாங்க மறுபடியும் 20 வருஷம் பின்னாடி போயிடும். ஐயா இந்த ரோடு காலப்பட்டி ரோடு 2.25 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஐயா. சாப்ட்வேர் பார்க் வேலையாகுது 2.25 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். இந்தியாவில் எந்த ஒரு நகரத்திலும் ஒரு ரோட்ல 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வேலை நடக்காதுங்க ஐயா. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் இன்னைக்கு தான் தட்டு தடுமாறி ஒரு இடத்துல உட்கார்ந்து மறுபடியும் வளரப்போகிற நிலைமைக்கு வந்திருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாவட்ட அளவுல முதன்மை மாவட்டமாக கோயம்புத்தூர் இருக்கு. அதாவது ஒரு மாவட்ட பொருளாதார உற்பத்தியில கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய குறியீடு மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையும் ஓவர்டேக் பண்ணி 18 லட்சம் கோடி ரூபாய் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஜிடிடிபி மாவட்டத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தி. நாம முதன்மை மாவட்டம் முதன்மையா இருக்கணும், அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும். அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த முறை பக்கத்து வீட்டில் சொல்லுங்க. திருமுனை பிரச்சார கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், எல்லா முக்கியமான தலைவர்கள் தொண்டர்கள் இங்க வந்திருக்கிறீங்க. நம்முடைய முக்கியமான மூத்த தலைவர்கள் காலத்தினுடைய அருமை கருதி அவங்க பேரை சொல்ல முடியல. அமமுக அண்ணன் மூர்த்தி அவர்கள், வசந்தகுமார் அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து மூத்த தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. கோவை வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் அண்ணன் வசந்தகுமார் அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய சக்தி கேந்திரத்துடைய பொறுப்பாளராக அற்புதமாக அழகாக பாருங்க, மழையே வரக்கூடாது, பேசி முடிக்கும் போது மழை வருது பாருங்க, ஆச்சரியம். இது மழை வர்றதுக்கான நேரமே இல்லை. சக்தி கேந்திரத்தினுடைய கூட்டத்தினுடைய நம்முடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ்.கே. நாகராஜ் அவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த மண்டல் தலைவி, ஒரு பெண், மிகச் சிறப்பாக நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டு அடுத்த கட்டம் நம்ம எடுத்துட்டு போறாங்க உமாதேவி அக்கா அவர்கள். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மரியாதை கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் 190 தொகுதி போயிட்டார். இன்னும் ஒரு 44 தொகுதி பாக்கி இருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லா கட்சி மாவட்டத்துக்கு அண்ணன் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டார். இன்னைக்கு வீடு வீட்டுக்கு போக வேண்டிய பணி நம்மளுக்கு. அடுத்த 50 நாட்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மறுபடியும் ஜெயிச்சு வரணும், மறுபடியும் நல்ல ஒரு ஆட்சி தமிழகத்துக்கு கிடைக்கணும். இது நாம் எல்லாருமே திமுகவை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இருக்கும். இதுல ஈகோ கிடையாது, இதுல எந்த விதமான இஷ்யூ கிடையாது. திமுக போகட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரட்டும். இந்த ஒற்றை களத்தில் இருக்கும் பொழுது நமக்குள்ள எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் கிடையாது. எல்லா வீட்டுக்கும் போய் ஒரு வீட்டிலும் பொதுமக்களை சகோதரர்களை சந்தித்து நாம் சொல்லி இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறிப்புகளை எடுத்து சொல்லி ஆட்சி மாற்றத்துக்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக பொறுமையாக இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் இந்த சின்ன சிரமத்தை கூட பொருட்படுத்தாம சைட்ல இருந்து பார்க்கக்கூடிய எல்லா நம்முடைய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும், கடைக்காரன்னு நமக்காக கடையை வேகமா பூட்டுறாங்க, அவங்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்பட்டிருக்கும், அதற்காக என்னுடைய மன்னிப்பையும் கேட்டு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். அண்ணன் 2 பேரும் அவங்க பேசல, 2 எம்எல்ஏவும் அவங்க சார்பா என்னை பேசினாங்க. ஆனால் என்னுடைய பேச்சு என்பது நாங்கள் 3 பேரும் 4 பேரும் சேர்ந்து பேசியதாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.